சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநரை வரவேற்ற துணைவேந்தர் ஜெகநாதன். நிதி முறைகேடு புகாரில் சிக்கி ஜாமீனில் வெளியே வந்தவருடன் ஆலோசனை நடத்திய ஆளுநர். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் வந்த ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் கருப்பு கொடியுடன் போராட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. துணைவேந்தர் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் மீண்டும் சோதனை. பல்கலைக்கழக வளாகத்தின் 7 இடங்களில் 7 மணி நேரமாக போலீசார் ஆய்வு. நெல்லையில் திமுக மேயருக்கு எதிராக நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு. விருதுநகருக்கு அழைத்து செல்லப்படும் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் திரைப்படம் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது. படத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் 6 அலகுகளாக நிலநடுக்கம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் உணரப்பட்டதால் மக்கள் பீதி. அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசிப்போம். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வரும் 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு. நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. ஆறாயிரத்து 151 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. அடுத்த கட்டமாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சென்னை குளத்தூர் தொகுதியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் ஆண்டுதோறும் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை அவர் வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்போது கொளத்தூர் தொகுதியில் அவரது சட்டமன்ற அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் முதலமைச்சர் தனது துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலினுடன் வந்து பொங்கல் வைத்து அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலையும் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வெகு விமரிசையாக கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழா களை கட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொங்கல் பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். எனவே ஆண்டுதோறும் ஒரு பொங்கல் விழாவை தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் தனது குடும்பத்துடன் வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 2வது பகுதியில் கொளத்தூர் தொகுதியில் டான்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில் திரண்டிருக்கக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி அவர்களிடம் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம், பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேற யாரெல்லாம் இதுல பங்கெடுத்திருக்காங்க? முதலமைச்சர், அவருடைய மனைவி பங்கெடுத்திருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? செல்வகுமார், வேற என்னென்ன விழா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? ஒரு வண்ணமிகு விழாவாக தன்னுடைய தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் கொண்டாட வேண்டும் என்பதே முதலமைச்சரினுடைய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் தனது துணைவியாருடன் கலந்து கொள்வதை தவிர்த்து வரக்கூடிய முதலமைச்சர் பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் தவறாமல் குடும்பத்துடன் வந்து கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும்
வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய வகையிலான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழா மேடையை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவிலும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கிறது. பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் கூடிய அந்த மாடுபிடி வீரர்களும் அடங்கிய அந்த காட்சிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பொங்கல் பானைகள் வண்ணமிகு கோலமிட்டு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. எனவே கொளத்தூர் தொகுதி களை கட்டி இருக்கக்கூடிய ஒரு மாலை நேர சூழலாக மாறி இருக்கிறது. எனவே அது மட்டுமல்லாமல் பொங்கல் வாழ்த்து மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் சிறப்பாக இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே நியாய விலை கடைகளில் கொடுக்கக்கூடிய பரிசு தொகுப்பை தாண்டி தன்னுடைய சொந்த தொகுதியில் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையிலும் பொங்கல் தொகுப்புகளை வழங்குவது என்பது இங்குள்ள பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா செல்வகுமார், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது இப்போ எத்தனை பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது? என்னென்ன பொருட்கள்லாம் முதலமைச்சர் வழங்க இருக்காங்க? சுமார் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டில் ஒரு 3000 பேருக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் சுமார் 2000 பேர் திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேஷ்டி, அதே போல சேலை, இனிப்பு போன்றவையும் வழங்கப்படுகிறது. பொங்கலுக்கு தேவையான, பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களும் இதில் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு பொங்கலை கொளத்தூர் மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நியாய விலை கடைகள் மூலம் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி வழங்கப்படுவது என்பது இவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதுவும் பட்டு வேஷ்டி, ஒரு தரமான பட்டு வேஷ்டி, அதே போல புடவை என்பதும் ஒரு விலை உயர்ந்த புடவை வழங்கப்படுகிறது. எனவே ஒரு பெரும்பாலான மக்கள் பெண்களினுடைய முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார். முறைகேடு புகாரில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் ஆளுநர் RN ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் மீது பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. விதிகளை மீறி தனியார் நிறுவனம் தொடங்கிய புகாரில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தரான ஆளுநர் RN ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு பிற்பகல் 1 மணி அளவில் வந்தடைந்தார். அவரை துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றார். இதையடுத்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறையில் துணைவேந்தர் ஜெகநாதனுடன் சுமார் 20 நிமிடங்கள் ஆளுநர் RN ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஆட்சிக்குழு கூடத்தில் 23 துறைகளின் தலைவர்களுடனும் ஆளுநர் RN ரவி சுமார் 10 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு பிற்பகல் 2 மணி அளவில் ஆளுநர் தனது காரில் கோவை புறப்பட்டு சென்றார். ஆளுநர் துணைவேந்தருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் தனிப்படை போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான புகாரின் அடிப்படையில் காலை 10 மணி அளவில் வந்த தனிப்படை போலீசார் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட அவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் நாள் கொண்டாட்டத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் ஏராளமானோர் பங்கேற்றனர். அடுத்த மாதம் சிகாகோவில் நடைபெற இருக்கக்கூடிய திருக்குறள் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்த கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அயலக தமிழர்கள் தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிகாகோ தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நம்பிராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. அயலக தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கால் வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு சார் இந்த நாள்? அயலக தமிழர் தினத்தில் கலந்து கொள்ள சிகாகோ தமிழ் சங்கம் சார்பாகவும் மற்றும் சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் சார்பாகவும் உள்ளதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. அதில் குறிப்பாக அடுத்த மாதம் 5, 6, 7 3 நாட்கள் திருக்குறள் மாநாடு நடைபெற போகிறது. அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. மகிழ்ச்சி. அதாவது சிகாகோ தமிழ் சங்கம் முன்னெடுக்கும் உலக திருக்குறள் மாநாடு, அதாவது 5ஆம் உலக திருக்குறள் மாநாடு ஏப்ரல் 5, 6, 7
சிகாகோவில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. நம்மளோட உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் அரசன் அருளாளர் இருக்கார். சார் வணக்கம் சார். இப்போ இன்றைய நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு குறித்து உங்களுக்கு அமெரிக்காவில் நடக்கிற திருக்குறள் மாநாட்டுக்கு அங்கே இருக்கிற மக்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை நேரடியாக பார்த்து அவங்க திருக்குறளை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் எடுக்கின்ற பெரிய முயற்சி இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 280 ஆராய்ச்சி கட்டுரைகள் சுருக்கங்கள் வந்திருக்கின்றன. அதிலிருந்து ஒரு 50 திருக்குறள் அறிஞர்களை நாங்கள் வரவழைப்போம். ஒரு 11 தலைப்புகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர கலை நிகழ்ச்சிகள், திருக்குறளை சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் உண்டு. அதை தவிர திருக்குறளில் நிறைய ஆராய்ச்சி செய்து சிறப்பு அறிஞர்களையும் அழைக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு திருக்குறளை நேரடியாக கொண்டு செல்வதும் அடுத்த தலைமுறையினருக்கு திருக்குறளை கொண்டு செல்வதும் அதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் பங்கு கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம்.